ஸோ ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நிறைய நியூஸ் சேனலில் ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்து பேசப்பட்டு இருக்கு. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, ஸோ எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் லைக் 2024 ஜாயின் பண்ண போகிற ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பாண்ட் பேப்பரில் சைன் பண்ணும். ஸோ ஆக்சுவலி இது வந்து எல்லா வருஷமே ஒரு பாண்ட் பேப்பரில் சைன் பண்ணிட்டு தான் வந்து எம்பிபிஎஸ் காலேஜ் மெடிக்கல் காலேஜுக்குள்ள வந்து அவங்க போவாங்க. பட் இந்த வருஷம் ஸோ ப்ராஸ்பெக்டஸில் ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுபடி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 5 இயர்ஸ் வந்து ஒரு பாண்ட் சர்வீஸ் வந்து நீங்கள் பண்ணணும், லைக் ரூரல் ஏரியாஸில் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த கவர்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணணும். அப்படி உங்களுக்கு ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா பெனால்ட்டி வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாரும் மனசுலையும் ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்து என்னன்னா, அப்படின்னா கண்டிப்பாக நான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிஜி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த 5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு தான் நான் வந்து போகணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இருக்கும். ஸோ ஆக்சுவலி எல்லா வருஷமுமே எல்லா எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் லைக் ஜாயின் பண்ண எல்லாருமே வந்து இந்த பாண்ட் பேப்பரில் சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது இந்த வருஷம் மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது, இது எல்லா வருஷமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அதில் அவங்க தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு சுச்சுவேஷனால லைக் கொரோனா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே டாக்டர்ஸோட தேவைகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒருவேளை ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால டாக்டர்ஸோட நெசசிட்டி வந்து அதிகமாச்சு அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க, அப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ மற்றபடி இது வந்து ரெகுலராக ஒரு நார்மலான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் முடிச்சுட்டு பாண்டை அந்த 5 வருஷம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. சுச்சுவேஷன் படி தான் வந்து இந்த கவர்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுப்பாங்க. மற்றபடி இதை கன்ஃபார்ம் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இது கிடையாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். அண்ட் செகண்ட் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் அப்ளிகன்ட் வந்து இந்த வருஷம் வந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வருஷம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஃபார் எம்பிபிஎஸ் as well as பிடிஎஸ்க்கு 42,997 அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கு. லாஸ்ட் இயர் 40,200 அப்ளிகேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. அதுக்கு முந்தின வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ 36,000 அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து இருந்துச்சு. அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வருஷம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஒரு சில பேர் வந்து லைக் ரிஜெக்ட் கூட ஆகலாம் அப்ளிகேஷன்ஸ். பட் அப்ராக்சிமேட்லி ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த 2,000 3,000 ரேஞ்சில் வந்து அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கட் ஆஃப் அப்படிங்கிறதும் ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் ஆக போது. எந்த ரேஞ்ச் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். அண்ட் நாளைக்கு வீடியோவில் இண்டிவிஜுவலாக ஒரு காலேஜுக்கு வந்து என்னென்ன க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்காக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. லைக் மார்க் வந்து வேரி ஆகும். பட் டிஎன் ரேங்க் லிஸ்ட் ஒன்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த கம்யூனிட்டி ரேங்க் எந்த காலேஜ் கிடைக்கும் லாஸ்ட் இயர் பேஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். நாளைக்கு வீடியோவில் நம்ம வந்து கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.